இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து காலையில் தோசையும் நேற்று மீன் குழம்பு இருந்துச்சு, அதுதான் தோசைக்கு சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்குமே மீன் குழம்பு இருந்ததுனால சாதம் மட்டும் வச்சுட்டு சர்ச்சுக்கு போனோம். வந்து முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் கடைசியாக சர்ச்சிலேருந்து வெளியே வரும்போது எங்கள் அண்ணன் நடுவண்ணன் கால் பண்ணியிருந்தார் வீட்டுக்கு வரேன்னு. சரி உடனே கறி வாங்கிட்டு வந்துட்டு இது வந்து நாங்கள் வந்தோடனே சாப்பிட்டுட்டோம். பசி ரொம்ப இருந்தது. நாங்கள் வரத்துக்கே மணி 1 ஆகிடுச்சி. அதனால் சாதம் போட்டு மீன் குழம்பு வச்சு மாங்காய் வச்சு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தாரு. என் பையனுக்கும் ஊட்டிட்டேன். ஏன்னா அவன் 4 மணிக்கு டியூஷன் போனான். நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் அண்ணனுக்கு சாதம் வச்சு கறி குழம்பு பண்ணியிருந்தார். கறி குழம்பு எப்படி பண்ணியிருந்தாருன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பீஃப் குழம்பு தான் பண்ணியிருந்தார். சூப்பராக நல்லா திக்காக பண்ணியிருந்தாருங்க. ரொம்ப நல்லா. எப்போவுமே இந்த பீஃப் குழம்புல இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முருங்கைக்காவுடைய ஸ்மெல்லெல்லாம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது. நல்லா திக்காக பண்ணியிருந்தார். பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். இந்த சாப்பாடுக்கு சூடாக சாதம் போட்டதுக்காக எங்கள் அண்ணன் சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக போயிட்டான் வீட்டுக்கு. சூப்பராக இருந்ததுங்க குழம்புக்கும் சாப்பிடும். ஆனால் நான் இன்னும் சாப்பிடல. பார்க்கும்போது டேஸ்ட்டு கொடுத்தாரு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்குறதுக்கு. கரெக்டாக இருந்த அந்த திக்கெல்லாம் கரெக்டாக இருந்தது. எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வந்து அவங்க ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்களும் பீஃப் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரட்டு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். நீங்கள் என்ன சண்டே ஸ்பெஷலில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.